கடலூர் அருகே உள்ள விண்ணிற்றிப்பாறை மலையில் அமைந்துள்ள இந்த கண்ணகி கோட்டத்திற்கு தமிழகம், கேரளா என இரு மாநிலத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெரியார் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதி வழியாகவும், தமிழகத்தின் சிறுவில்லிபுத்தூர் மற்றும் மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பளியங்குடி வனப்பாதை வழியாக நடைபயணமாகவும் ஜீப் மூலமாகவும் இன்று காலையிலிருந்தே கோயிலுக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில்தான் பிற்பகலுக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையின் காரணமாக திடீரென இடி மின்னல் ஏற்பட்டது. அப்போது கண்ணகி கோயிலில் இருந்து பெரியார் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கொக்கரக்கண்டம் மலைப்பாதை வழியாக குமுளிக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மீது அந்த இடி மின்னல் தாக்க முற்பட்டது. அதிர்ச்சி அடைந்து அச்சமடைந்த பக்தர்கள் அருகில் உள்ள பாறைக்கு அருகாமையில் தஞ்சம் புகுந்தனர். அப்போது அவர்களை மீட்பதற்காக சென்ற காவலர், கேரள மாநிலத்தை சேர்ந்த காவலர் அன்சார் என்பவர் கீழே விழுந்ததில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு காயம் ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக அனைவருக்கும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. உடனடியாக மீட்கப்பட்ட அனைவரும் குமுளியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். எலும்பு முறிவு ஏற்பட்ட காவலர் அன்சார் மட்டும் மேல் சிகிச்சைக்காக கோட்டயம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். நந்தா. நன்றி பழனிக்குமார் விவரங்களுக்கு.